இலங்கையைச் சேர்ந்த பிரபல பேச்சாளர் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்க வேண்டும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த செய்தி நேற்றைய செய்திகளின் கவனத்தை பெற்றிருக்கிறது. இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் மலையக மக்களின் நலன், மருத்துவ காப்புறுதி, இந்திய வம்சாவளியினருக்கான விசா வசதி, இலங்கை தமிழக கடல்வழி போக்குவரத்து மற்றும் இருதரப்பு வர்த்தகம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பு ஒரு வழக்கமான அரசியல் சந்திப்பாக மட்டும் அமையவில்லை. இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி தமிழர்களின் நீண்டகால எதிர்பார்ப்புகளை இந்திய மத்திய அரசின் உயர்மட்டம் கவனத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகிறது. சந்திப்பின் போது பிரபல தமிழறிஞரும் சொற்பொழிவாளருமான கம்பபாரதி இலங்கை ஜெயராஜுக்கு இந்தியாவின் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு செந்தில் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மொழி, இலக்கியம், சமயம் மற்றும் பேச்சுக்களி ஆகிய துறைகளில் கம்பபாரதி ஜெயராஜ் ஆற்றிய நீண்டகால பங்களிப்பை இந்திய அளவில் அங்கீகரிக்க வேண்டும் என்பதே இந்த கோரிக்கையின் அடிப்படையாக அமைந்துள்ளது. இந்த விடயத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனினும் பத்ம விருதுகளுக்கான தெரிவு இந்திய அரசின் உள்துறை அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் பரிந்துரை மற்றும் மதிப்பீட்டு நடைமுறைகளுக்கு உட்பட்டதாகும். எனவே இந்த கோரிக்கை உடனடியாக விருது வழங்கப்படுவதற்கான உறுதிப்பாடாக அமைக்கப்படாவிட்டாலும் இந்திய அரசினுடைய உயர்மட்ட கவனத்திற்கு இலங்கை தமிழறிஞர் ஒருவரின் பெயர் கொண்டு செல்லப்படுவது முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. டிட்வா சூறாவளி மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம், மண்சரிவு உள்ளிட்ட பேரிடர்களின் போது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய மனிதாபிமான மற்றும் மீட்பு உதவிகளுக்காகவும் செந்தில் தொண்டமான் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா அவசர நிவாரணப் பொருட்கள், மீட்பு குழுக்கள் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கியதுடன் பின்னர் பாதிக்கப்பட்ட வீதிகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் வீடுகளை புனரமைப்பதற்கான உதவி திட்டங்களையும் முன்னெடுத்தது. பேரிடருக்கு பின்னரான புனரமைப்பு பணிகளுக்காக 450 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான உதவி திட்டத்தை இந்தியா நடைமுறைப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உதவிகளை ஒருங்கிணைப்பதில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா ஆற்றிய பங்களிப்பும் சந்திப்பின் போது நினைவு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் அவசர உதவிகளை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லுதல் மற்றும் மீட்பு புனரமைப்பு நடவடிக்கைகளை இலங்கை அதிகாரிகளுடன் ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றில் இந்திய உயர்ஸ்தானிகராலயம் முக்கிய பங்காற்றியிருந்தது. இந்த நன்றி தெரிவிப்பு பேரிடர் கால உதவிக்கான சம்பிரதாயபூர்வ அங்கீகாரமாக மட்டுமல்லாமல் இந்தியா இலங்கை உறவில் மனிதாபிமான ஒத்துழைப்பின் முக்கிய இடத்தை பெற்று வருவதையும் வெளிப்படுத்துகின்றது. இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் இந்திய வம்சாவளி மக்களுக்கு OCI எனப்படும் இந்திய வெளிநாட்டு குடியுரிமை அட்டையை இலவசமாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு குறிப்பாக செந்தில் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். OCI அட்டை இந்தியாவுக்கு பலமுறை விசா ஒன்றை பயணம் செய்வதற்கும் நீண்டகாலம் தங்குவதற்கும் சில பொருளாதார மற்றும் கல்விசார் வசதிகளை பெறுவதற்கும் வழிவகுக்கின்றது. ஆனால் அது இந்திய குடியுரிமைக்கு இணையானது அல்ல. வாக்களித்தல், அரசமைப்பு சட்ட பதவிகளை வகித்தல் உள்ளிட்ட உரிமைகளை OCI அட்டைதாரர்களுக்கு கிடைப்பதில்லை. இலங்கையின் பெருந்தோட்ட மக்கள் பலர் வரலாற்று ரீதியாக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்ற போதிலும் அவர்களுக்கெல்லாம் தானாகவே OCI தகுதி கிடைப்பதில்லை. ஒவ்வொருவரின் மூதாதையர் தொடர்பான ஆவணங்கள் இந்திய வம்சாவளியை நிரூபிப்பதற்கான சான்றுகள் மற்றும் தற்போதைய இந்திய குடியுரிமை சட்ட விதிகள் இதில் முக்கியமாகின்றன. எனவே இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் இந்திய அரசு விசேட கொள்கை தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டியிருக்கும். அத்துடன் ஆவணங்களின்றி வாழும் பெருந்தோட்ட குடும்பங்களுக்கான விசேட பதிவு அல்லது சான்றளிப்பு நடைமுறையும் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இந்திய அரசின் முக்கிய மருத்துவ காப்புறுதி திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்களை இலங்கை காப்புறுதி திட்டம் ஒன்றினூடாக பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்குமாறு மற்றும்
ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மக்களிடையே காணப்படும் வருமான பற்றாக்குறை, போதிய மருத்துவ வசதியின்மை, தொலைதூர மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை மற்றும் சிகிச்சைக்கான செலவுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இந்த கோரிக்கை சமூக பாதுகாப்பு கோணத்தில் முக்கியமானதாகும். எனினும் ஆயுஷ்மான் பாரத் இந்தியாவை மையமாக கொண்டு செயல்படும் மருத்துவ காப்புறுதி திட்டமாகும். அதன் பயன்களை இலங்கையின் நேரடியாக வழங்குவதற்கு இரு நாடுகளுக்கும் இடையில் தனியான உடன்படிக்கை அவசியமாகும். இலங்கையில் எந்த மருத்துவமனைகள் திட்டத்தின் இந்த இணைக்கப்படும் சிகிச்சை செலவை எந்த நிறுவனம் ஏற்கும், பயனாளிகள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுவர் என்பன போன்ற விடயங்களும் தீர்மானிக்கப்பட வேண்டும். இதனால் இந்திய திட்டத்தை அப்படியே இலங்கைக்கு விரிவுபடுத்துவதை விட அதன் மாதிரியை அடிப்படையாக கொண்டு இந்திய இலங்கை கூட்டுறவு காப்புறுதி திட்டம் ஒன்றை உருவாக்குவது நடைமுறை சாத்தியமான வழியாக இருக்கலாம். தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்வழி போக்குவரத்து சேவைகளை மேலும் விரிவுபடுத்துமாறும் செந்தில் தொண்டமான் இந்திய நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை பயணிகள் போக்குவரத்தை மட்டும் இலக்காக கொண்டது அல்ல, இரு நாடுகளுக்கும் இடையிலான சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும். இந்த பொருட்களை குறைந்த செலவில் எடுத்து செல்லுதல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் மற்றும் பயன்பாட்டு சமூக தொடர்புகளை வலுப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களையும் கொண்டதாக தெரிகின்றது. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை போன்ற முயற்சிகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்வழி தொடர்பில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. ஆனால் சேவைகளின் தொடர்ச்சியின்மை, பருவநிலை தடைகள், பயண கட்டணம், சுங்க நடைமுறைகள் மற்றும் போதிய சரக்குகள் கையாளும் வசதியின்மை ஆகியவை இன்னமும் சவால்களாகவே இருக்கின்றன. எனவே கடல்வழி போக்குவரத்தை வர்த்தக ரீதியாக வெற்றிகரமாக மாற்றுவதற்கு பயணிகள் சேவையுடன் மட்டுப்படுத்தாமல் சிறிய அளவிலான சரக்கு போக்குவரத்து குளிரூட்டப்பட்ட சேமிப்பகம், சுங்க வசதி மற்றும் வணிகர்களுக்கான எளிமைப்படுத்தப்பட்ட அனுமதி நடைமுறைகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும். நிர்மலா சீதாராமன் இலங்கையின் இந்திய வம்சாவளி தமிழர்கள் தொடர்பான விவகாரங்களில் ஏற்கனவே ஈடுபாடு காட்டியவர். 2023ஆம் ஆண்டு இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்திய வம்சாவளி தமிழர்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவுகூரும் நாம் 200 நிகழ்வில் அவர் பிரதம விருந்தினராக பங்கேற்றிருந்தார். இந்த பின்னணியில் செந்தில் தொண்டமான் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் இந்திய மத்திய அரசின் உயர் மட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. அதேவேளை இந்த சந்திப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தனது பாரம்பரிய இந்திய தொடர்புகளை பயன்படுத்தி மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் அரசியல் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. ஓசிஐ அட்டை மற்றும் மருத்துவ காப்புறுதி போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் அவை இலங்கையின் பெருந்தோட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையின் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. சந்திப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் சமூக மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் அவற்றில் பெரும்பாலானவை இந்திய நிதியமைச்சின் தீர்மானத்தால் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படக்கூடியவை அல்ல. இதனால் சந்திப்பின் உண்மையான வெற்றி உடனடி உறுதிமொழிகளில் அல்ல, முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுகின்றனவா என்பதிலேயே தங்கியுள்ளது. மொத்தத்தில் நிர்மலா சீதாராமன் செந்தில் தொண்டமான் சந்திப்பு ஒரு தமிழ் அறிஞருக்கான தேசிய அங்கீகாரம் முதல் பெருந்தோட்ட மக்களின் மருத்துவ பாதுகாப்பு, இந்திய தொடர்பு மற்றும் கடல்வழி வர்த்தகம் வரை பரந்த விடயங்களை இந்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளது.